இன்னைக்கு தாமரைன்ற ஒருத்தவங்க அவங்களோட வாழ்க்கை கதையை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப அழகா அவங்க கதைய ஆரம்பிச்சாங்க. என்னோட சின்ன வயசுல நெறைய நான் ஹாஸ்டல்ல தான் இருந்திருக்கேன் மது. அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அம்மாக்கும் எனக்கும் பெருசா பாண்டிங்லாம் எதுவும் இல்ல. ஆனா அது என்னவோ தெரியல, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னையே அறியாம அம்மா மேல அளவுக்கு அதிகமான பாசம். டெய்லி கால் பண்ணுவாங்க. இங்க நடக்கிறத நான் சொல்லுவேன். அங்க நடக்கிறத அம்மா சொல்லுவாங்க. சாப்பிட்டியா? தூங்குனியா? இப்படியே வாழ்க்கை ரொம்ப அழகா போயிட்டு இருந்துச்சு மது. கன்சீவ் ஆனேன். அம்மா வீட்டுக்கு வந்தேன். டெலிவரி ஆகுற வரை அம்மா கூட தான். அந்த 1 இயர் அம்மாவுக்கும் எனக்குமான பாண்டிங் இன்னும் ரொம்ப அழகா மாறிப்போச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மது. ஒரு நாள் நைட்டு ஒரு 8:30 மணி இருக்கும். சீரியல் பார்த்துட்டு ஜாலியா சிரிச்சுட்டே தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இட்லி சாப்பிட்டுட்டே இருந்த அம்மா திடீர்னு நெஞ்ச பிடிச்சிட்டு தண்ணி எடுமான்னு சொன்னாங்க. தண்ணி சாய்ச்சிட்டே இருந்தேன் மது. அம்மா கண்ணு மூலையெல்லாம் அப்படியே மேலே போயிடுச்சு. உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுட்டு ஓடுனாங்க. அந்த இரவு தான் என்னோட வாழ்க்கையிலேயே என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தின ஒரு இரவு. அடுத்த நாள் காலையில கால் வருது. அம்மா எங்களெல்லாம் விட்டு போயிட்டாங்க மது. முடியல. சின்ன பிள்ளையிலேருந்து அம்மாவுக்கு எனக்கு பெருசாக பாண்டிங் இருந்ததே இல்லை. ஒரு 5-6 வருஷமா தான் அம்மானா எனக்கு எல்லாமே. அம்மாவை தவிர இந்த உலகத்தில் வேற யாருமே இல்லைன்ற அளவு அம்மாவுக்கு எனக்குமான ஒரு பாண்டிங். 2 வருஷம் ஆக போதும் மது. இன்னும் அதுலேருந்து என்னால் வெளியில் வரவே முடியல. என்னை சுற்றி எல்லாரும் இருக்காங்க. என் வீட்டுக்காரங்க, பிள்ளைங்க, அண்ணன், அண்ணி, அம்மாச்சி, சித்தி, அவங்க பிள்ளைங்க, இப்படி எல்லாரும் இருக்காங்க மது. ஆனாலும் இன்னும் தெரியல, அனாதையாக இருக்க மாதிரி ஒரு உணர்வு. அம்மாங்கிற ஒருத்தர் இல்லைன்னா இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் மது இந்த உணர்வு இப்படி தான் இருக்கும். சமீபத்தில் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணோம். எத்தனை பேர் வந்தாலும் அம்மா வரலன்ற அந்த ஏக்கம் என்னை கொல்லுது மது. பிறந்த வீடு ஏதோ அந்நியமாக தெரியுது. அண்ணன் அண்ணி நல்லா தான் பார்த்துக்குவாங்க, நல்ல கேரக்டர் தான். ஆனாலும் அம்மா இல்லாத அந்த வீடு என்னால் அங்கே இப்போல்லாம் தங்கவே முடியல மது. இந்த கடைசி 5 நிமிஷம் அம்மா எங்ககிட்ட என்னெல்லாம் பேசணும்னு நினச்சிருப்பாங்க. கடைசியாக ஒரு வார்த்தை கூட பேசலை மது. அப்படியே அடைச்சிருச்சு. அந்த வலி தான் இன்னும் என்னால் தாங்கவே முடியல. கடைசி நிமிஷம் ஏதாவது எங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிருப்பாங்கல்ல, எங்ககிட்ட பேசணும்னு நினச்சிருப்பாங்கல்ல, அது கூட முடியலையே மது. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத இந்த வாழ்க்கை. 8:30 மணிக்கு சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் சீரியல். 8:45க்கு அம்மா இல்லை. அவ்வளோதான் மது இந்த வாழ்க்கை. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைன்னு சொல்லி இந்த இதுலேருந்து விடை பெற்று கொண்டாங்க தாமரை. என்னென்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறது? அம்மான்ற உறவை இந்த உலகத்தில் யாராலையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. எத்தனை முறை காயப்படுத்தினாலும் நமக்கு திருப்பி அன்பை மட்டும்தான் கொடுப்பாங்க. நம்மளை ஹர்ட் பண்ணவே அவங்களால முடியாது. இருக்கிறப்ப தொலைச்சிருவோம், தொலைச்சதுக்கு அப்புறம் கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருப்போம். அவ்வளோதான் அம்மா அப்பா. ஸோ இருக்கிறப்பவே நல்லா பார்த்துக்கோங்க. அவங்க கால் பண்ணால் எடுத்து பேசுங்க. ஒரு 5 நிமிஷம். ஒரு நாள் 24 மணி நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் தான் அவங்களுக்காக நம்ம செலவிட போகிறோம். அந்த 5 நிமிஷம் அவங்கக்கிட்ட பேசுங்க. அவங்களுக்கு நம்மளை விட்டால் வேற யாருமே இல்லை. இந்த உலகத்தில் அவங்களுக்கு நம்ம மட்டும்தான் எல்லாமே. அம்மா அம்மா நீ எங்க அம்மா, உன்னை விட்டா எனக்காரு அம்மா, தேடி பார்த்தேனே காணோம் உன்ன, கண்ணாம்பூச்சிய பானி வெல்ல, தாயே உயிர் பிரிந்தாயே, என்ன தனியே தவிக்க விட்டாயே.